பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கொள்கைகள் என்ன என்பதை தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று வெளியிட்ட நிலையில் அத்துறையின் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். அதனை சரி செய்து கொண்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் அதிகமான விபத்து நடக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் கூட மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நம்முடைய துறையின் மூலமாக ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்து கொடுக்கின்றோம், கிரேன் வசதிகள் செய்து கொடுக்கின்றோம். இப்போது புதிய ஒரு திட்டமாக விபத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம் என்று சொன்னால் உடனடி சிகிச்சைகள் கொடுக்கக்கூடிய வகையில், இலவச சிகிச்சை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு நபருக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் சிகிச்சை கொடுக்கலாம். உடனடி சிகிச்சைக்காக, இலவச சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுபோன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற காரணத்தினாலே விபத்துகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்திருக்கின்றன. இருந்தாலும் கூட நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் எட்ட முடியவில்லை. அதை சரி செய்யக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சொல்லி முடிச்சிடும். இந்த விபத்து பற்றி நீங்க சொன்னீங்க இல்லையா, முக்கியமான ஒரு காரணமாக கருதப்பட்டது என்னன்னாக்கா, விபத்து நடந்த இடத்துல போய் மற்றவர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அது ஏற்கனவே நாம் அதுக்கு என்ன தீர்வு காணப்படும்? அதாவது ஏற்கனவே இது சம்பந்தமாக நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. நாமும் அதை அறிவுறுத்தி இருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக யார் பார்க்கின்றார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களை மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியும். அவர்கள் மீது வழக்குகள் வராத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாம் சொல்லியிருக்கிறோம், வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஏற்கனவே நம்முடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் மற்றபடி உள்ள விஷயங்களுக்காக தான் இது பண்ணுறோம். மாசு கட்டுப்பாடு, இந்த மாசு கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய துறையை சார்ந்து மிக முக்கியமான ஒரு முடிவினை நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த இ ரிக்ஷா இன்னைக்கு பெட்ரோலில் இயங்கக்கூடிய ரிக்ஷா அல்லது டீசலில் இயங்கக்கூடிய ரிக்ஷா, அது உருவாக்கக்கூடிய மாசு, அந்த மாசை விட மிக குறைந்த வகையில் இ ரிக்ஷா அதனுடைய மாசு பாதிப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் இ ரிக்ஷாவை நாம் எளிமைப்படுத்தக்கூடிய வகையில், எல்லாருக்கும் சேரக்கூடிய வகையில் நாம் அதை இது பண்ணியிருக்கிறோம். அதுக்காக இலகுவாக கடன் கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்ற பேருந்துகள் முதற்கொண்டு, வாகனங்கள் முதற்கொண்டு எல்லா வாகனங்களையும் கூட மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வகையில் அதற்கான முயற்சிகள் இறங்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் டெல்லி போன்ற நகரங்களில், முக்கியமான நகரங்களில் எலக்ட்ரானிக் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பேட்டரி கார் செயல்படுத்தக்கூடிய வகையில் முயன்று கொண்டிருக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பஞ்சமாக இருக்குது. இந்தியா எலக்ட்ரிசிட்டி இந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக கிடையாது, சப்ளஸாக கிடையாது, டெபிசிட் இருக்குது. அப்படி இருக்கும்போது இ ரிக்ஷா, காருங்களை கொண்டு வந்தால் அது இன்னும் பாதிப்பு அதிகப்படுத்துமே. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட், எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதுக்கான பொல்யூஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இதனால் ஒன்றை கம்மி பண்ண பார்த்தா இன்னொன்று அதிகமாகும். பாதிப்புகள் இல்லாத எதுவுமே இருக்க முடியாது. முன்னேற்றங்கள் அல்லது புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது ஏதோ ஒரு வகையில் சின்ன பாதிப்புகள் இருக்கலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் அதிகமான பாதிப்பு இல்லாத வகையில் குறைந்த பாதிப்பு எது இருக்குதோ அதை தான் நாம் எடுத்துவிட முடியும். இப்போ பெட்ரோல் டீசல் கூட நமக்கு வெளிநாடுகளிலிருந்து தான் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவு செய்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு வரோம். அதே போல் இதுலேயும் செலவுகள் வரும். ஆனால் இதனுடைய செலவுகள் நாமே சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க முடியும். சார், இப்போ இதில் ஒரு யோசனையாக சொல்லப்பட்டதுன்னா, தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு கூடிய அந்த மின் விளக்குகள் முழுவதுமே சோலார் பேனலில், அதாவது சோலார் விளக்குகளாக மாற்றி அமைச்சா இன்னுமே அந்த மின்சார தட்டுப்பாட்டை இன்னுமே குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே அதிகப்படியான தொகை தான் அந்தந்த மாநில சாலை போக்குவரத்து துறையும் சரி, இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் சரி அதிகப்படியான பணத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாற்று திட்டம் ஏற்கனவே பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படுது. இதனை செயல்படுத்துறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கு? ஏற்கனவே பல இடங்களில் இது செயல்படுத்தி இருக்கிறாங்க.
பஞ்சாயத்து அளவில் கூட சில இடங்களில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது செயல்படுத்துவதற்கு நாம் தயாராக இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கான தயாரிப்புகள் நம்ம சரியாக இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாச்சுன்னா அது தோற்று போய்விட்டதுன்னா பெரிய செலவு. அந்த இழப்பை நம்ம சமாளிக்கிறதே கஷ்டம். முழுமையான ஆய்வுக்கு பின்பாக அது நடைபெறும். குறிப்பிட்டது போல தான் இப்போ தமிழகத்தில் கோயம்புத்தூர் போன்ற சில நகரங்களில் சில இடங்களில் அந்த ஊட்டி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலைகளை இப்போ முழுமையான அளவு பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கொள்கைகள் குறித்து தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்ற காட்சிகளை பார்த்தோம். விபத்துக்களை முற்றிலும் தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் உடனடியாக அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் பேசியதை பார்த்தோம்.